சார் வணக்கம். சொல்லுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? சரி. ஏற்கனவே 15 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? சரி, சரிங்க. எப்போ வாங்குனீங்க? போன நவம்பர்லயா? 2025 நவம்பர்ல. சரி, சரிங்க. ஆ. வெரி குட், வெரி குட். எதனால வாங்குனீங்க? 15 ஸ்டாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க? நீங்க சோசியல் மீடியா பார்த்து வாங்குனீங்களா? ரைட், ரைட். சரி, பிரைஸ் வந்து எப்படி முடிவு பண்ணீங்க? கம்பெனி செலக்ட் பண்ணிட்டீங்க சோசியல் மீடியா பார்த்து. இந்த பிரைஸ்ல தான் வாங்கணுங்கிறது எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்க முடிவு பண்ண உடனே என்ன பிரைஸ் இருந்தோ வாங்கிட்டீங்க இல்லையா? இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கு? எல்லா ஸ்டாக்குமே கீழ வந்திருக்கா? சரி, நீங்க வாங்குன ஸ்டாக்லாம் கீழ வந்திருக்குதுன்னா, உங்கட்ட அமௌண்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிலேயே வாங்கலாம்ல. ஆவரேஜ் ஆகும்ல உங்களுக்கு? இருந்த பணத்துக்கு பூரா வாங்கிட்டீங்களா? அப்போ நீங்க சோசியல் மீடியா பார்த்து நீங்களே கம்பெனி முடிவு பண்ணிட்டீங்க. சோசியல் மீடியா பார்த்து முடிவு பண்ண உடனே என்ன பிரைஸ் கிடைச்சோ அந்த பிரைஸ்ல வாங்கிட்டீங்க. இப்போ கீழ வந்ததுக்கப்புறம் அது நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சுமே உங்கனால வாங்க முடியல. ஏன்னா பணம் இல்ல. ரைட். அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? நம்மகிட்ட என்ன டேலண்ட்? நம்ம சூழ்நிலை எப்படி? இது நல்லா போகுமா இந்த ப்ராடக்ட் செஞ்சா? இந்த மாரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, ஒரு பெரிய ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு தானே தொழில் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கம்பெனியில நம்ம பார்ட்னரா தானே மாறப்போறோம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பார்ட்னர். நம்ம கம்பெனியில வந்து ஷேர் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கம்பெனியில பார்ட்னர் ஆகுறோம். ஒரு கம்பெனியில பார்ட்னர் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம அந்த கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வேண்டாமா? வாரன் பஃபெட் சொல்றாரு, "உங்களுக்கு தெரியாத பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க" அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? பிசினஸே தெரியாம நம்ம வாங்குறோம். ஒரு பேங்க் எடுத்துக்கிறோம். பேங்க்ல வந்து நல்ல பேங்க்ன்னு சொல்லி கேள்விப்படுறோம். இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். பேங்க் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நெறைய பேரு கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்றாங்க. இல்ல லோன்ஸ் குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அத தாண்டி பேங்க்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பேங்க் யாரு ஆரம்பிச்சிருக்காங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. ஹிஸ்ட்ரி தெரியாது. பேங்க்குக்கு லோன் கடன் இருக்கான்னு தெரியாது. நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? வாரன் பஃபெட் அவர்கள் சொல்றது, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அதிகமான எஃபோர்ட் போட வேண்டியது வந்து செலக்டிங் குட் கம்பெனிஸ். சரி, எதுக்கு 15 கம்பெனி, 20 கம்பெனி? என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்காரு. 40 கம்பெனில ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு. அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம். காரணம் என்ன? பாதுகாப்பு உணர்வு. ஒரு கம்பெனி 39 கம்பெனி ஜெயிச்சிரும். ஒரு கம்பெனி கீழ போச்சுன்னா. அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அதாவது தெளிவில்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலைய பண்ணுவாங்க. தெளிவா இருக்கிறவங்க வந்து ஒரு கம்பெனியிலேயே கோடீஸ்வரன் ஆக முடியும். வாரன் பஃபெட் அவர்கள் 1988ல கொக்கோ கோலால $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாரு. 1 பில்லியன் அப்பவே. உலகத்தில மிகப்பெரிய கோடீஸ்வரர். நம்ம நெனச்சுக்கிறோம், அவரு ஒரு 400, 500 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அவரு மொத்தமே 5 இல்ல 6 கம்பெனிகள தான் டீப் ரிசர்ச் பண்ணி, அதில தான் அவர் மெயின் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டுருக்காரு. காரணம் என்னன்னா, அவரு சொல்றது 3, 4 கம்பெனில நம்ம தெளிவா 100% கொக்கோ கோலா அவருக்கு தெரியும். உலகம் பூரா யாரு எங்க போனாலுமே கொக்கோ கோலா குடிப்பாங்க. அது வந்து ஒரு சிம்பிள் ட்ரூத். அந்த சின்ன உண்ம வந்து நமக்கு தெரியணும். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த கம்பெனி யார் ஆரம்பிச்சாங்க? என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாங்க? அந்த கம்பெனியினுடைய காம்படிட்டர் யாரு? கம்பெனிக்கு கடன் இருக்கா? அந்த கம்பெனியினுடைய பொருள் இல்லாம என்னால வாழ முடியுமா? நான் உபயோகப்படுத்துறேனா? இல்ல தினசரி வாழ்க்கையில மக்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன தொடர்பு? இன்னொரு ஒரு டெக்னாலஜில ஒரு மாற்றம் வந்தா கம்பெனி சுத்தமா காணாம போயிருமா? இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்ல கம்பெனிகள கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் நெறையா இருக்கு. ஸோ அந்த மாரி தெளிவா தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, "எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதீங்க" அப்படின்ட்டு. இந்த பழமொழி எதற்கு வந்ததுன்னா, அந்த காலங்கள்ல கூடைகள்ல, பண்ணைகள்ல முட்டைகள சேகரிப்பாங்க. ஒரு கூடை விழுந்துருச்சுன்னா எல்லா முட்டைகளும் போயிரும். அதனால பிரிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிய யாரோ ஒருத்தர் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாரு. பிற்காலத்தில அது ஸ்டாக் மார்க்கெட் ரூலா நம்ம பார்க்குறோம். அது ரூல் கிடையாது. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பார்ட்னரா சேர்ந்து பெரிய, பெரிய கம்பெனிகள் நம்ம ஆரம்பிக்க முடியாது. நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதே மாரி அவங்களும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. நம்மகிட்ட இருந்து பணத்த வாங்குறாங்க. அப்ப இது தெரிஞ்சுட்டு நல்ல கம்பெனிய செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்.
தெரிஞ்ச 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னா, யார நம்புவீங்க? தெளிவா தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்த தானே. அப்ப தெரியாத 20 கம்பெனி முக்கியமா? நல்லா தெரிஞ்ச ஒரு 3 கம்பெனி முக்கியமான்னு பார்த்தா, கண்டிப்பா 3 கம்பெனி தான். உங்ககிட்ட ரூ. 1,00,000 இருக்கு. அந்த 1,00,000த்த 20 கம்பெனியில 5,000, 5,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு கம்பெனி மட்டும் ஒரு 100% ப்ராஃபிட் குடுக்குதுன்னா, நம்ம ஒரு கம்பெனியில ரூ. 5,000 லாபத்தில இருப்போம். இதுவே நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி, செலக்ட் பண்ணி 3 கம்பெனியில 33,000, 33,000, 33,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு கம்பெனி மேல வந்தாலே நம்மளுக்கு 33,000 லாபம் கிடைச்சிரும். நம்ம வாட்ச் பண்றது ஈஸி, குவார்ட்டர்லி ரிசல்ட் படிக்கிறது ஈஸி, எல்லாமே ஈஸியா இருக்கும், தெளிவா இருப்போம். நம்ம ஒரு 3 நோட்டு போட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கலாம். அத விட்டுட்டு 20 கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்போ நீங்க படிச்சிருக்கிறீங்க? எப்பவுமே படிக்க முடியாது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னா வருஷத்துக்கு 4 ரிசல்ட். கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்கு? சிஇஓ யாரு? என்ன டெசிஷன் எடுத்திருக்கிறாரு? கம்பெனில என்ன மாற்றம் இருக்குது? ஒரே கன்ஃப்யூஸ் ஆகாதா நமக்கு? அதனால தெளிவா ஆராய்ச்சி பண்ணி, நம்ம கம்பெனிகள கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. முழு நேர வேலைன்னு கூட சொல்லலாம். அப்போ கம்பெனிகள கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, உடனே வாங்கிரலாமான்னா, சூட்டபிள் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க ஹிஸ்டரி சார்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா கண்டுபிடிக்கலாம் நெறைய விஷயங்கள. கொக்கோ கோலா சார்ட் 60, 70 வருஷமா இருக்கு. ஐபிஎம் சார்ட் இருக்கு. ட்ரேடிங் வியூக்குள்ள போனீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளவு நல்ல கம்பெனியா இருந்தாலுமே, எவ்வளவு நல்ல மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலுமே, எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருந்தாலுமே, பிரைஸ் ஸ்மூத்தா மேல ஏறிட்டே இருக்காது எப்பவுமே. மேல போகும், கீழ வரும். ஏன் அந்த மாதிரி நடக்குது? கம்பெனி ஒரே மாதிரி இப்ப எல்லாருமே ஸ்டாக் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, அதற்கு வேல்யூவே இல்ல. நீங்க ஒரு கம்பெனில ஸ்டாக் வாங்கி வச்சுட்டீங்க, எல்லாரும் வாங்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனி டிவிடெண்ட் குடுக்கும். ப்ராஃபிட்டுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் விலை ஏறும். ஆனா எங்க விலையேற்றம் நடக்குதுன்னா, ட்ரேடிங்னு ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அதாவது வால்யூம். கீழ வாங்குவாங்க, மேல போய் விப்பாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கீழ வரும். அது எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலுமே சார்ட் பாருங்க. ஒரு மலை இருக்கும், ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். ஒரு மலை இருக்கும், ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். ஸோ மலை மேல போய் நம்ம வாங்கிட்டு, பள்ளத்தாக்கு வரும்போது விக்கிறோம். ஆனா, இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்ங்கிறவங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாம் பள்ளத்தாக்குல வாங்குவாங்க, மலை மேல விப்பாங்க. இது நம்ம கவனமா இருக்கணும். கம்பெனிகள செலக்ட் பண்றது மட்டுமே முக்கியம் இல்ல. நம்ம வால்யூம் எங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுங்கிற இடத்துல நம்ம வாங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அறியாமையில, ஒரு பயத்தில நம்ம ஒரு சேஃபா இருக்கிறோம். நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில வாங்கிட்டு, நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறேங்கிற மாரி நெனச்சுக்கிறோம். ஆனா அது அல்ல ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ். ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ்ங்கிறது நம்மளும் பார்ட்னரா சேரப் போறோம் அப்படிங்கும்போது, நீங்க ஒரு கம்பெனில தெளிவா இருந்தீங்கன்னா, பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பயம் இருக்குன்னா தெளிவில்ல. அப்ப பல கம்பெனிகள வாங்கி வச்சுருவோம். எல்லா செக்டார்லயுமே கம்பெனிகள தேர்ந்தெடுத்து 40 ஸ்டாக், 40, 50 கம்பெனி ஸ்டாக் வாங்கி வச்சிருப்போம். ஸோ அந்த மாரி செய்யும்போது ஒரு குழப்பமாகவே இருக்கும். லக் இருந்தா நம்ம ஜெயிப்போம். இல்லைன்னா இல்ல. அந்த மாரி இருக்கும். அதனால ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஈஸி. எப்ப ஈஸினா, தொழில புரிஞ்சுக்கணும். 2வது பிரைஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மொமெண்ட் கீழிருந்து ஆரம்பிக்கும்போது, ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ பாட்டம் கண்டுபிடிக்க முடியுமானா, 100% பாட்டம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரூ. 2,000 வாங்குறதுக்கு பதிலா ரூ. 1,400 வாங்கலாம். அதற்கப்புறம் ரூ. 1,200 கீழ போனா நமக்கு என்ன? மறுபடியும் மேல வரப்போகுது. அதற்கு நாங்க வால்யூம் ஸ்டடின்னு ஒண்ணு நான் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கிறேன். அது நீங்க போன வீடியோல சார்ட்ல கூட நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய சார்ட் போட்டிருப்பேன். அதில 1995லிருந்து எப்பப்பலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பாட்டம் ஜோன்ங்கிறது குடுத்ததோ, அந்த மாரி இடங்கள்ல வாங்கணுங்கிறது தான் நம்ம முயற்சி பண்றோம். இது நம்ம 100% ஸ்ட்ராட்டஜிங்கிறது வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2023 ஜூன்லேன்னு நினைக்கிறேன். ரூ. 1,750 இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாங்குனாரு. சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு. இது நான் சொன்னேன், "கொஞ்சம் உயரமா இருக்குது இந்த பிரைஸ்" அப்படின்னு சொன்னேன். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ற வால்யூம் ஸ்டடி ஒண்ணும் இல்ல. அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது. அப்போ கீழ ரூ. 1,350 வரைக்கும் வந்தது. 1,400லிருந்து
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கொடுத்துட்டு இருந்தது. மறுபடியும் அங்கிருந்து ஆரம்பித்து ரூ. 2000 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி போச்சு. அப்போது ரூ. 1750 வாங்கினது ரூ. 1350 கீழே வந்துட்டு மறுபடியும் 1750க்கு போகிறதுக்கு சம்டைம்ஸ் வருஷ கணக்கு கூட ஆகலாம். அதுக்கு பதிலாக 1400 வாங்கலாம், 1350 வாங்கலாம். ஸோ இது நம்ம முடிவு பண்ண உடனே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கீழே வாங்கினோம்னா கொஞ்சம் லாபம் அதிகமாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதனால் டைவர்சிஃபிகேஷன் நினச்ச இடத்துல வாங்குறது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நம்ம வெற்றிகரமான இன்வெஸ்டராக இருப்போமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.